வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பீக் ஈஸி வித் மீ தரு. நம்ம நார்மலாக நம்மளோட லைஃப்பில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், ஏன் நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் இருந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸு எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஆமாம் தானே? ஈவன் மொபைலில் ஒரு ஆப் எடுத்துக்கோங்க, இந்த ஆப் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதுக்கு எத்தனை தடவை அப்டேஷன் வந்துகிட்டே இருக்குது. ஆமாம் தானே? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இது லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்குது, நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்புக்கே நம்ம இவ்வளோ கேர் பண்ணி நம்ம அப்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கில்ஸுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆமாம் தானே? ஓகே, மற்ற ஸ்கில்ஸுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. பட் while talking about English, updation is so crucial. ஓகே, ஸோ அந்த அப்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக தான் இன்றைக்கி நம்ம சில இடியம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டேர்முக்கு அல்டர்னேட்டிவாக இந்த இடியம்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் டைவ் இன்டு தி வீடியோ. ஸோ நான் இந்த இடியம் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சீன் மூலமாக கொண்டு வரேன், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து வெளியில் ஷாப்பிங்கோ எங்கேயோ போகிறீங்க. ஸோ நல்லா டோரை வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டீங்க. வந்து பார்க்கும்போது அந்த டோர் வந்து ஓப்பனாக இருக்குது, உள்ள திங்ஸ் எல்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எஸ், ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக ஃபீல் ஆகும், சந்தேகப்படுவோம் இல்லையா, யாரோ வந்துட்டு போயிருக்கிறாங்களோ என்னமோ அப்படின்ட்டு. ஸோ அந்த சஸ்பீஷியஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது தான் நம்ம வந்து இடியம்ஸாக சொல்லும்போது சம்திங் இஸ் ஃபிஷி, let me call the police now. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இதுதான். ஸோ நம்ம ஃபேமிலியில் இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்கட்டும், எல்லாருக்கும் அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு தெரியும். ஆனால் அதை பற்றி வெளிப்படையாக பேசிக்கவும் மாட்டாங்க, கண்டுக்கிடவும் மாட்டாங்க. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எவ்ரிஒன் நோஸ் த எலஃபண்ட் இன் த ரூம். இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எவ்ரிபடி இன் த ஹவுஸ் நோஸ் த எலஃபண்ட் இன் த ரூம், பட் தே டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் த இஷ்யூ. ஸோ எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து என்னன்னு தெரியுது, ஆனால் அந்த இஷ்யூவை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, அண்ட் எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எந்த மாதிரி இடியம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் பிக் ஃபிஷ் டு ஃப்ரை. ஸோ எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலையெல்லாம் இருக்குது, நீ சொல்கிற அந்த சில்லித்தனத்தெல்லாம் நான் கேட்கணும்னு நினைக்கல. அந்த டயத்துலலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ ஹாவ் பிக் ஃபிஷ் டு ஃப்ரை, ஸோ ஐ டோன்ட் ஹாவ் அ டைம் டு லிசன் திஸ் ஸ்டூபிட் திங். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃப்ரேசஸ் எல்லாம் நம்ம தமிழில் யூஸ் பண்ணுறோம் தானேங்க. அதை ஈவன் இங்கிலீஷ்லேயுமே நம்ம சொல்லுவோம், ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஒர்க், இட்ஸ் ஜஸ்ட் அ சஸ்பீஷியஸ் திங். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் சொல்லுவோம். ஆனால் உங்களை நீங்களே அப்டேட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட லெவலை நீங்கள் ரைஸ் பண்ணுறதுக்கு யூ ஷுட் அப்டேட் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ இனிமேல் இந்த மாதிரியான ஃப்ரேசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா let me know in the comment. Ta-da, bye, see you on the next video.